ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நத்திங் 3A லைட் போன் பார்த்தாங்க பாக்குறோம். குளோபல்ல அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியன் ரீஜன்ல டிசம்பருக்குள்ள லான்ச் ஆயிரும். அது பிளிப்கார்ட்ல வந்துரும் சொல்லியிருக்காங்க. டேட் ஆனா மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ண நம்ம சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாத்துலயும் நம்ம பின் பண்ணி வரேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த போன் பாத்தீங்கன்னா 2 கலர்ஸ்ல அவைபிளா இருக்கு. அண்ட் உங்களுக்கு பிரைசிங் பார்க்கும்போது குளோபல்ல உங்களுக்கு ரேம் வேரியன்ட் ஒன்று தான் 8 மட்டும் தான் அவைபிளா இருக்கு. பட் ஆனா ஸ்டோரேஜ் டிஃபர் ஆகுது. இந்த 8 120GB வேரியன்ட் 25 கேக்கும் அண்ட் 8 250GB வேரியன்ட் ஒரு 28 கேக் கொண்டு வந்திருக்காங்க. சோ பிரைசிங் அக்ரிஸாவா தான் இருக்கு. இந்த 3A லைட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வரிசையில வருது அப்படின்னு பாத்துட்டோம்னா, இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 3 பாத்தீங்கன்னா நத்திங் 3 பாத்துட்டீங்கன்னா சவுனஸ் ஜென் 3 நினைக்கிறேன். சோ அந்த எஸ்ஓசியோட 80,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எங்க பவர்ஃபுல்லான எஸ்ஓசிங்க, பிரைஸ் காசு கொடுத்து வாங்கு, இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணாலும் 80,000 ரூபாய் கொடுத்து வாங்குன்னு சொல்லிட்டு நத்திங் ரொம்ப ரகடா இருந்தாங்க. அண்ட் அந்த சீரீஸோடய 3A இருந்துச்சு, 3A ப்ரோ இருக்கு. அந்த வரிசையில வந்ததுதான் இந்த 3A லைட். ஏன்னா பிரைசிங் நல்லா அக்ரிஸா வச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த போன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய போன்ஸ் இருக்கு. அப்படி ரிலேட்டடான்னு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு அப்கிரேட் மாதிரி எனக்கு தெரியல. இருக்கா இல்லையான்னு இந்த வீடியோ கடைசியில உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த போன்ல பாத்துட்டீங்கன்னா டிப் லைட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு லைட் புள்ளி வச்ச மாதிரி பாட்டம் கார்னர்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் எப்பயும் போல கிளாசி பாடி ஃபில்ட்டோடையும் அண்ட் முன்னாடி பேண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷனோட பிளாஸ்டிக் பாடி ஃப்ரேமோடையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல எஸ்ஓசின்னு பார்க்கும்போது மீடியாடெக் டிமென்சிட்டில 7300 ப்ரோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்ச போன் தான் இந்த நத்திங் 3A லைட்னே சொல்லிக்கலாம். ஸோ இந்த போன்ல பார்க்க போறோம். பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட்ல இருக்கு, என்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு பதிவு பண்றேன். ஸோ எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் நத்திங் போன் 3A பாக்ஸ். எப்பயும் போல முன்னாடி நத்திங் போன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே நம்ம கையில மொபைல் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் அந்த பேப்பர் ஒர்க்ஸ் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த கேப்சூல் டியூப் மாதிரி உங்களுக்கு அந்த சிமேஜர் டூல் டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இன்னும் பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது. ஸோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். நத்திங் போன் 3A லைட் இப்போதைக்கு இந்தியன்ல ரீஜன்ல அவைபிளா கிடையாது. சோ குளோபல்ல மட்டும் தான் இப்போதைக்கு அபிஷியல் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த மொபைலை பொறுத்தளவு 2 கலர்ஸ்ல அவைபிளா இருக்கு. அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு 8 120GB வேரியன்ட் 25 கேக்கும் அண்ட் 8 250GB வேரியன்ட் 28 கேக்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இந்தியன் ரீஜன்ல இந்த மொபைல் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல உங்களுக்கு டிசம்பர்ல இல்லைன்னா உங்களுக்கு கடைசியில கண்டிப்பா வர்றதுக்கு இந்த 2025 முடியறதுக்குள்ளயும் கண்டிப்பா இந்த போன் லான்ச் பண்ணிடுவாங்க இந்த ரீஜன்ல. சோ இருக்கட்டும். இந்த போன் ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பாத்துறோம். இந்த டிசைன் ஃபேட்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேக் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பாடி பில்ட். சோ நத்திங் போன் எப்படி இருக்கும் அதே கான்செப்ட்ல தான் பேக் சைட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போனோட லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு டாட் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இன்டிமேஷன் லைட், அதுதான் கிளிப்பிங் லைட். ஒரு புள்ளி வச்ச மாதிரி ஒரு சின்ன லைட் கொண்டு வந்திருக்காங்க. கிளிப்பிங் லைட் எஃபெக்ட் இந்த போன்ல கிடையாது. பட் ஆனா பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாசி பாடி பில்ட்ல கொண்டு வந்தது சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல எலிவேட்டான ஒரு டிசைனோட அண்ட் நீட்டா இருக்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. பார்த்தோன்னே நத்திங் போன் கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்களோட யூனிவர்சல் டிசைன் இருக்கு. அண்ட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கடைசியா லான்ச் பண்ணாங்க பாத்தீங்க 80,000 ரூபாய்க்கு உள்ள கேமரா அரேஞ்ச்மெண்ட். அதே மாதிரிதான் அங்கங்க ஒவ்வொரு கேமராவை அந்த புள்ளி வச்சு கோலம் போட மறந்துருப்பேன், அது மாதிரி ஒரு பாட்டு மாதிரி புள்ளி எங்கெங்கயோ வச்சு ஒவ்வொரு கேமரா ஒவ்வொரு டைரக்ஷன்ல வச்சிருக்காங்க. ஏன்னா நாங்க நத்திங் போன் அப்படின்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காகவே இந்த டிசைனை கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அண்ட் ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், IP54 ரேட்டிங் இருக்கு. இதோட வெயிட் 200 கிராமும், திக்னஸ் 8.3 mm அமைஞ்சிருக்கு. முன்னாடி டிஸ்பிளேக்கு பேண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட் டிசைனோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நத்திங் போன் 3A லைட் டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.77 இன்ச் நல்ல ஒரு பிக்கரான டிஸ்பிளே. ஒரு ஆம்புலன்ட் டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 120 Hz ஸ்ட்ரெயிட், 3000 nits ஒரு பிரைட்டரான பேனல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளேக்கு பேண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 200 கிராம், திக்னஸ் 8.3 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15. பட் ஆனா 3 years OS அப்டேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 5 yearsக்கு செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்க போறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கு மேல நத்திங் OS 3.5 லேட்டஸ்டான நத்திங் OS 3.5ஓட அப்டேட் கொடுக்குறாங்க. அண்ட் LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட்டும், IP54 ரேட்டிங், மெமரி கார்டு 2 TB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம்.
சிங்கிள் ஸ்பீக்கர் தான், பட் ஆனா ஸ்பீக்கர் ஒரு ரவுண்ட்லெஸ் நல்லா இருக்கு. வைஃபை 6 இருக்கு, ப்ளூடூத் 5.3 NFC சப்போர்ட்டும் இருக்கு, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி 5000 mAh பேட்டரி தான். சார்ஜ் பண்றதுக்கு சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். 33 வாட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள இந்த போன் 50% 20 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடும். அண்ட் 5 வாட்ஸ்ல வயர்டு மூலமா ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. 5000 mAh பேட்டரியே பத்தாது, இதுல வயர்ல எதுக்கியா நாங்க ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணணும்? சரி, ஒரு வயர்லெஸ் சார்ஜ் கொண்டு வந்திருக்கலாம், இதுல கிடையாது. ஓகேவா? சோ மாடரேட் யூசருக்கு ஒரு நாள் வரைக்குமே நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்கும். ஹெவி யூஸருக்கு கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க பேட்டரி பேக்கப் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட் 1.9 அப்பச்சர்ல கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சாம்சங் சென்சார். அடுத்து 8 MP அல்ட்ராவைட் 2 MP மேக்ரோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா. ஹையஸ்டா 4K வீடியோ எடுக்கும் 30 frames செகண்ட்ஸ்ல. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30ல செல்ஃபி கேமராலையும் 1080 120 FPS பிரைமரி சென்சார்ல வீடியோ எடுக்க முடியும். அதுக்கு EA சப்போர்ட் இருக்கு. அது போக இந்த டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ் இது மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் சூப்பராகவே இருக்கு. டே லைட்டா இருக்கட்டும், இன்டோர்லயும் நல்ல டீடைல் வருது. நைட் கண்டிஷன்ஸ்ல ஒரு சில இடத்துல நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. செல்ஃபி கேமரா குட், நல்லா பிஹேவ் பண்ணுது. ஓவரால் இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது SoC. சோ இந்த இடத்துல இவங்க எந்த ப்ராசஸர் கொண்டு வந்தாலும் ஓகேவா, ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இவங்களோட நத்திங் OS தான். செம்மையான ஒரு இமயமலை அளவு பெரிய அளவுக்கு டெவலப் பண்ண அந்த ஸ்கின் செம்மையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, செம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இங்க மீடியாடெக் டிமென்சிட்டில 7300 Pro கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஃபோன் மார்க்கெட்டை 2.5 GHz கிளாக் ஷூட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களோட நத்திங் UI செம்ம இம்ப்ளிமெண்ட், செம்ம ஃப்ளூயண்டா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. எந்த ஒரு கேமிங்னாலும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ண முடியுது. இந்த பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த போனோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் பூஸ்டப் பண்ற மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு சொல்லலாம். இல்ல இந்த செகண்டரி சிப்செட்டோ வேப்பர் கூலிங் சிஸ்டமோ இது மாதிரி விஷயங்கள் கிடையாது. பட் ஆனா கேமிங்ல ஆடும் போது பெரிய அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இந்த போன்ல டெவலப் ஆகலன்னே சொல்லலாம். சோ இது மாதிரி ஒரு கான்செப்டோட அமைஞ்சிருக்கு இந்த SoC செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நத்திங் போன் 3A லைட் பிரைசிங் ரொம்ப அதிகங்க. முதல்ல நான் சொல்லுவேன், 25,000 ரூபாய்க்கு இவங்க கொடுக்குற ஹார்ட்வேர்ஸ் LPDDR4X RAMஓ UFS 2.2ஓ இதுக்கு இவ்வளவு பிரைசிங் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்ல நல்ல ஒரு ஸ்பெக்ஸோட நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்போட எடுக்க முடியும். 7000 mAh பேட்டரி, UFS 3.1 சப்போர்ட், LPDDR5X RAMல இன்னைக்கு ரெட்மி எந்த பிராண்ட்லனா நம்மளால இந்த 25,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பர் போன் எடுக்க முடியும். பட் அதையும் தவிர்த்து இந்த 25,000 ரூபாய்க்கு இந்த நத்திங் போன் எதுக்கு நம்ம எடுக்கணும், அது ஒரு பேச்சு வந்துச்சுன்னா அதுக்கு முழுக்க ஒரே ஒரு வார்த்தை, அவங்களோட UI, அவங்களோட ஸ்கின் தான் வேற லெவல், சூப்பராகவே இருக்கு. ஆனா அதுலயுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த போன்ல டிஃபால்ட்டா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கும் அவைலபிளா இருக்கு. பூட்டிங் பண்ணும் போதே அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அது இன்னொரு விஷயம். ஆனா அவங்களும் காசுக்காக ஒரு சில விஷயங்கள் டிஃபால்ட் ஆப் உள்ள நுழைக்க இன்னைக்கு இந்த போன் மூலமா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட UI மட்டும்தான் இந்த போனோட மெயின் ஸ்ட்ரென்த்தே. டிசைன் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம கேஸ போட்டு மறைச்சிருவோம். இருந்தாலும் டே டு லைஃப்ல அவங்களோட டிஸ்பிளே செக்மெண்ட் ஆகட்டும், அவங்களோட UI பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் வேற லெவல். அதுதான் இந்த போனோட மெயின் ஹைலைட்டான விஷயம். ஸோ இந்த 25,000க்கு நீங்க ஒரு பெஸ்டான ஸ்பெக்ஸோட நிறைய போன்ஸ் நீங்க எடுத்துட முடியும், கேமரா கொண்டு பேட்டரியை கொண்டு. பட் ஆனா இந்த போனுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவங்களோட UI மட்டும்தான். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடறேன். ஸோ இந்தியன் ரீஜன் வந்தோடனே இந்தியன் யூனிட்டை வச்சு நம்ம தனி டெடிகேட்டரா ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நத்திங் போன் 3A லைட் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல எது டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.